நாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஆமா 36வது சீசன்ல 2வது எபிசோடு. அ ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரசி. ஜனநாயகம் எதை நோக்கி செல்கிறது அல்லது ஜனநாயகத்தின் எதிர்காலங்கிற பேர்ல இந்த சீசன தொடங்கியிருக்கோம். அறிமுகம் மட்டும் பண்ணோம். அந்த வேகத்திலே ஜனநாயகத்த பத்தி பேசும்பொழுது, இந்த வார நமக்கு முன்னாடியே நம்ம போன முறையே சொல்லியிருந்த தொழில்நுட்பம், கல்வி, சர்வீஸ் செக்டார், ஃபார்மிங்கு, லைவ்லிஹுட் எல்லாம் தொடர்ச்சியா டெமோக்ரசி பார்வையில பார்க்குறோங்க. நமக்கு கன்டென்ட் குடுத்துடுறாங்க. மாநிலத்தில ஆட்சி செய்றவங்களும், மத்தியில ஆட்சி செய்றவங்களும். அதுக்கேத்த மாதிரி அ இந்தியா வந்து 2047லயோ, 50லயோ ஏஐல வந்து உலகத்துக்கே முன்னோடியா இருக்கணும்னு பேசுறதும், அப்ப நெறைய அந்த ஏஐ சம்மிட் நடந்தது. இங்க டேட்டா சென்டர் சம்பந்தமான சவுத் இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லாம தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள்ல டேட்டா சென்டர்ஸ் தான் எதிர்காலத்த காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி வந்தது? எப்படி அதுக்கு அரைவானாங்க? எதுவுமே தெரியல. ஆனா அரைவாயிட்டாங்க. இது ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகம் பேசுறோம். ஆனா குறிப்பா என்னன்னா, நீங்க எழுதியிருந்தீங்க. உங்க பயணத்த ஒட்டி இந்திய அளவுல இருக்கக்கூடிய முக்கியமான செயல்பாட்டாளர்களும், சிந்தனையாளர்களும் சந்திச்சதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாடு இந்தியாவுக்கு குடுத்த 2 முக்கியமான கொடை. ஒண்ணு சுயமரியாதை, இன்னொன்னு கண்ணியங்கிற வார்த்தை. அரசியல் ரீதியா சொல்றேன். நெறைய குடுத்திருந்தாலும், அரசியல் ரீதியா இது 2ம் குடுத்திருக்கிறதாக பரவலா அத சார்ந்த உரையாடல் நடந்திருக்கு. ஆனா தொழில்நுட்பம் வந்த பிறகு சுயமரியாதையினுடைய நிலை என்ன? அப்படின்னு கேட்கிறது, ஜனநாயகத்த பத்தி நகர்வுக்கு முக்கியமான பார்வையா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அதனால தொழில்நுட்பமும், ஜனநாயகம்ன்ற தலைப்பிலே இந்த எபிசோட பேசுவோம். நீங்க உங்க பயணத்த ஒட்டி இந்த இந்த சுயமரியாதைங்கிற வார்த்தை இந்திய அளவுல இப்போ கரண்ட் ரெலவன்ட் எப்படி எடுத்துக்கிறாங்க சிந்தனையாளர்களும், செயல்பாட்டாளர்களும் அங்கிருந்து தொடங்குனோம்னா, ஒவ்வொன்னா போலாம். ஏன்னா சுயமரியாதைங்கிறது வார்த்தை அளவுல இருந்தாலும், இப்ப நம்ம தமிழ்நாட்டிலருந்து வார்த்தையா குடுத்திருந்தா கூட, அத என்னவா நம்ம பார்க்கிறோம், எப்படி கையாள்றோம், எப்படி அரசியல் படுத்தியிருக்கோம், அது எப்படி மக்கள் கொண்டதுல கல்வியாவும், பண்பாடாவும் மாறியிருக்கு, அப்படிங்கிறத ஒவ்வொன்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இந்த வார்த்தைக்கான உங்க பயணத்தோட சேர்ந்து சொன்னீங்கன்னா, நம்ம அதுக்குள்ள போயிடலாம். ம். ம். அ போன வாரம், இந்த வாரம் தொடக்கம் வரைக்கும் சேவாகிராம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். காந்தி தொடங்கிய 3வது ஆசிரமம். இங்க வந்து கடைசியாக அவர் தொடங்கிய ஆசிரமம் அதுதான் இந்தியாவுல. சேவாகிராம் ஆசிரமத்தில தான் அவருடைய அந்த கிராமப்புற தொழில் இயக்கம் முழுக்க முழுக்க நடந்தது. நைதாலிம் சொல்லக்கூடிய அவருடைய கல்வி சார்ந்த முயற்சிகளும் அங்க தான் நெறைய நடந்தது. அந்த ஆசிரமத்தில இந்தியாவில் பல்வேறு கோடிகளிலிருந்து வந்திருந்த சமூக ஆர்வலர்கள், அதுல முன்னோடியா இருந்து பெரிய விஷயங்கள் நெறைய சாதிச்சவங்க நெறைய பேரு. ஆ அதே சமயத்தில அதையொட்டி சிந்திக்கக்கூடியவர்கள் நெறைய சிந்திக்கிறாங்க. அத பத்தி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் அளவுல வந்து நடக்கக்கூடிய பிரிவினைவாதத்தை எப்படி நம்ம வந்து நிறுத்தணும்? அத வந்து ஏன் வந்து தடுக்கணும்? அப்படின்றத பத்தி நெறைய யோசிச்சு 40 வருடங்கள், 50 வருடங்கள் சமூகத்தோடயே இணைஞ்சு வேலை பண்ணவங்க எல்லாருமே. அ அவங்களோட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 3 நாட்கள் உட்கார்ந்து எல்லாரும் பேசனோம். பல்வேறு விஷயங்கள பற்றி பேசும்போது, அ நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். நாம பேசின விஷயங்கள், நம்ம பாட்காஸ்ட்ட பத்தி கொஞ்சம் பேசினேன் அவங்களுக்கு மத்தியில. அது மாத்திரம் இந்த நாம அன்பிராண்டிங்ன்னு ஒரு புத்தகம் பண்ணியிருந்தோம். அந்த புத்தகம் வந்து நெறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்றது சொல்லும்போது நாம 2 பேரும் அடிக்கடி பேசியிருக்கிறது தான். மொழியில வந்து எப்பல்லாம் வந்து ஆங்கில மொழியில சரியான வார்த்தைகள் கிடைக்கலையோ, நம்மளுடைய உணர்வுகள நாம பகிர்ந்ததுக்கு நாம உள்ளூர் மொழிய வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ம். அத சொல்லும்போது தான் ஒரு நண்பர் ஒருத்தரு, அவரு பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறவரு. அவரு சொன்னாரு, "தமிழ் மொழியிலிருந்து நாம வந்து அரசியல் அளவுல 2 வார்த்தைகள ரொம்ப முக்கியமா கத்துக்கணும். ம். ம். சுயமரியாதை மற்றும் கண்ணியம்." ம். அப்படின்னு. ம். அத பத்தி கொஞ்சம் நான் விளக்கி சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா
எப்படி வந்து நாம இங்க அம்பேத்கர பத்தி பேசுறோமோ, அது மாதிரி பெரியார பற்றி எல்லாருக்குமே தேசிய அளவுல, அதுவும் இது மாரி சீரியஸான குரூப்ல எல்லாருமே பெரியார வாசிச்சிருக்கிறாங்க தெரியும். அதனால எல்லாருமே ஆமா, ஒரு மனதாக எல்லாருமே ஒற்றுக்கொண்ட ஒரு விஷயம். சுயமரியாதை அப்படிங்கிற அந்த ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். சுயமரியாதைன்னா நம்ம எத மீன் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அ எனக்கு வந்து அரசியல் அளவுல சுயமரியாதை இருக்குதா? நான் அரசியல் அந்த ஏஜென்சிய இழக்கிறேனா? நானு என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பண்றதுக்கான அந்த ஏஜென்சிய நான் இழக்காம, நான் வந்து ஒரு சுயமரியாதையோடையும், கண்ணியத்தோடும் நான் வந்து என் வாழ்க்கையை நானே நிர்ணயம் பண்ணி வாழ்வதற்கான சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குதா? அப்படின்ற சுதந்திரம்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல. அதுதான் நானு நாம இதற்கிடையில பேசும்போது சொன்னேன். சாவரன் அதாவது நம்மளுடைய சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாட்டில் நாம் ஒரு பிரஜையாக வாழ்வதற்கு நமக்குன்னு ஒரு சில அ விதிகளுக்கு கட்டுப்பட்டு நாம நடந்தாலும், நமக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகள் எல்லாத்தையும் நான் வந்து நிச்சயமாக அனுபவிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு ஒரே சமயத்துல. ம். இந்த சாவரனாக இருப்பதற்கான அந்த புரிதல், அதை தாண்டி அதைக்கான ஒட்டுமொத்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நம்ம சுயமரியாதை அப்படின்ற அந்த ஒரு கருத்தாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, அதனுடைய அர்த்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போகுது. சமீபத்துல நான் உங்களுக்கு சொன்ன இன்னொரு உதாரணம். அந்த ம். நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அ அமெரிக்காவின் மூத்த குடி. அவர்கள் தலைவர் ஒருத்தர்கிட்ட போன வாரம் பேசிட்டு இருக்கும்போது, ஆன்லைன்ல பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னதாங்க, சாவரனுக்கும், இன்க்ளூஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பெரும்பாலும் என்ன நடக்குது, சாவரன் அப்படின்னா, நீங்க வந்து சுதந்திரமாக இருப்பது. இன்க்ளூஷன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள் உங்களை அ சேர்த்துக்கிறது. ம். அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த விளக்கி பேசும்போது சொன்னாங்க. நாம வந்து பல இடங்கள்ல பொருளாதார அடிப்படையில் நாம பங்கு கேட்கும்போது, நாம சாவரன விட்டு குடுத்துட்டு வெறும் இன்க்ளூஷனுக்கு போயிடுறோம். அந்த இன்க்ளூஷன் போகாம நம்ம வந்து சாவரன வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த புரிதல் ஒண்ணு தேவை அப்படின்னு. நான் சுயமரியாதைய அப்படிதான் பார்க்கிறேன். ம். ஏன்னா, ஏதோ ஒரு பொருளாதார அடிப்படையில நமக்கும் ஒரு பங்கு கிடைச்சிரும் அப்படின்றது வந்து சுயமரியாதையாக இருக்க முடியாது. ம். அங்க தான் நம்ம இப்ப பேசக்கூடிய சுயமரியாதையும், தொழில்நுட்பமும் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப வலுவான சப்ஜெக்ட்டா இருக்குது. இன்ஃபாக்ட் ம். அங்க நான் தொழில்நுட்பம் பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ம். நேற்று அங்க மகாராஷ்டிராலருந்து வந்திருந்த ஒரு தலைவர் ஒருத்தர் நேற்று ஃபோன் பண்ணி பேசினாரு. ம். அவர் கேட்டாரு என்கிட்ட ரொம்ப தெளிவாக அவர் கேட்டது, எங்களுக்கு தொழில்நுட்பத்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு ஓரளவுக்கு புரியுது. ம். ஆனா, இந்த சுயமரியாதை மற்றும் தொழில்நுட்பம் இத சம்பந்திச்சு நாம வந்து ஒரு முறை நீங்க எங்க மக்களோட உரையாடணும். நீங்க எப்ப உங்களால முடியுமோ ஆன்லைன்ல பேச முடியும்னா சொல்லுங்க, பேசணும். ஏன்னா ம். தொழில்நுட்பத்துக்கு எல்லாருமே ஒரு ஒரு மாயை ஒண்ணு இருக்கு. எங்களுக்கும் தெரியுது. ஆனா எங்க ஆளுங்க அடங்கிர்றாங்க. அதுல எப்படியோ வந்து அந்த ம். மாயையில மாட்டிக்கிறாங்க. ம். அதிலிருந்து வெளியில வரணும்னா, அத பத்தி நெறைய உரையாடணும்ன்றது மாத்திரம் எனக்கு புரிஞ்சது உங்ககிட்ட பேசும்போது. ம். உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அது ம். மாதிரி பல இடங்கள்ல நமக்கு வந்து அந்த ஒரு இதுவே இல்லாம போயிரும். ம். நமக்கு வந்து சுயமரியாதை அப்படின்னு நம்ம பேசும்போது, அதற்கு ம். என்னென்னலாம் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷனா இதெல்லாம் பார்க்கணும். ம். இன்க்ளூஷனுக்கும் சுயமரியாதைக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ம். அத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அதுதான் நான் சொல்ல விரும்புறது. ம். அந்த பயணத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அஸ்ஸாம்லேருந்து வந்தவங்களும், குஜராத்லேருந்து வந்தவங்களும், அம் உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்தவங்க, பீகாரு, மேற்கு வங்காளம், ம். மகாராஷ்டிரம்னு பல்வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்க எல்லாருமே, மேகாலயாலேருந்து வந்திருந்தாங்க.
ம். எல்லாரும் இந்த சுயமரியாதை மற்றும் கண்ணியம்ன்ற அந்த 2 தமிழ் வார்த்தைகள வந்து ம். குறிச்சிட்டு போனது. நாங்களும் இந்த தமிழ் வார்த்தைய இனிமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ம். அல்லது இதற்கு அ அ இதுவா இருக்கிற மாரி எங்களுடைய மொழியில இருக்கக்கூடிய சொற்களை நாங்கள் பயன்படுத்துறோம். ம். ஆனா தமிழ்ல வந்து இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறி, ம். தமிழ்நாட்டை இன்னைக்கு தொடர்ந்து வந்து இவ்வளவு வருடம் ஆளக்கூடிய ஒரு இயக்கமாக 100 ஆண்டுகளுக்கு மேல அது வந்து இருக்கு அப்படின்றதுனால, ம். நாம இந்த 2 சொற்களை வந்து நாம அரசியல் ரீதியாக பயன்படுத்துவது முக்கியம். அப்படின்னு ம். எல்லாருமே குறிச்சிட்டு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ம். ஓ! இப்ப ஏன் இது ரொம்ப அவசியம் மீண்டும் மீண்டும் பேச வேண்டியிருக்குன்னா, ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு வகையான அ அ சமூக நீதியுடைய மிக முக்கியமான நகர்வா நம்ம பேசக்கூடியதுக்கு அப்புறம், கல்விய பெற்ற பின்பும் ஆ அ இந்த மாரி வேல்யூ சிஸ்டம் சுயமரியாதைன்றதுக்கு நம்ம எப்படி அன்பு, கருணை, ஞானம்லாம் எடை போட்டு பார்க்க முடியாதோ, அது மாரி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ சிஸ்டமா இருக்கு. நேரடியாக அதுக்கு ஒரு மெட்டீரியல் வேல்யூ மாரிலாம் நம்ம கிரியேட் பண்ண முடியாது சுயமரியாதைக்கு. அது நம்மளோட பெரும்பாலுமான இன்ட்யூட்டிவா அது வர்றது தான். ஆ அப்படிதான் நம்ம நெனைக்கிறோம். ஆனா நம்ப இப்போ அ மொழியும் மொழியிலருந்து தொடங்குனதுனால அங்கருந்தே பேசுவோம். மொழியும் அ எக்ஸ்ப்ளாய்டேஷனும் சேர்ந்து நம்மகிட்ட நடிக்கிற நாடகங்கள நம்ம சுயமரியாதைன்னு நம்பிர்றோம் இல்லையா? குறிப்பா ம். இந்த தொழில்நுட்ப விஷயங்கள். கார்ப்பரேட்ன்னு சொல்லலாம். ஆனா கார்ப்பரேட்ல கூட நம்ம தனியா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பெருநிறுவனங்கள்லயே கூட தொழில்நுட்ப நிறுவனங்கள் அ எடுத்து பேசுறோம் இல்லையா? அதுல ஒரு நான் அந்த ஃபேக்காவும், ஒரு நாடகத்தன்மை, ஒரு டிராமாட்டிக்காவும் இருக்கக்கூடிய ஒரு அந்த மரியாதை இருக்கு இல்லையா? அது வந்து இங்க தெரிஞ்சே ஏத்துக்கிறோமா? இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு கார்ப்பரேட் ட்ரெயின் ஆயிடுச்சான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அ உதாரணத்துக்கு வந்து நெறைய இந்த பிராண்ட் குருஜீஸ்லாம் இருப்பாங்கல்ல. பிராண்ட் பண்ணி குடுக்குறவங்க, கார்ப்பரேட்டுடைய ம். அட்வைசர்ஸ்லாம் சொல்றது என்னன்னா, ஹைரார்கி உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க யார் முன்னாடி வேணா உட்காரலாம். யார் முன்னாடி வேணா கால் போடலாம். யார் முகத்துல வேணா நீங்க சிகரெட் புகை விடலாம். ஜென்ஸிக்கு கிடைச்சிருக்கிற மிக முக்கியமான அ ஒரு ஒரு ஹைரார்கி பிரேக் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்தியால மட்டும் கிடையாது. உலக நாடுகள்ல பெரிய கார்ப்பரேட்ஸ் உடைய சிஇஓவோ இல்ல அட்வைசரியோ இல்ல அந்த டாப் பொசிஷன்ல இருக்கிற போர்ட் ஆட்களோ பேசுறது என்னன்னா, வேர்ல்ட் இஸ் பிளாட்ன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வேர்ல்ட் இஸ் பிளாட்ல குடுக்கக்கூடிய அந்த இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அது மட்டும் தான் சுயமரியாதையா அப்படின்னாக்கா, அ அந்த மனிதனுடைய ஆரோக்கியம், அந்த மனிதனுடைய சிந்தனை, அவன் சிந்தனை வந்து அவனுக்கு சொந்தம் இல்லங்கிறத விட சுயமரியாதைக்கு இழுக்கு என்ன இருந்துற முடியும்? ஒரு கார்ப்பரேட்டுக்கு நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும், ஆ என்ன சொல்றது? இப்போ ஒரு நெறைய மீம் பண்ணுவாங்க. இந்த பஸ்ல ஏறி தைலம் விக்கிறவங்கள வந்து நெறைய மீம் வீடியோ பண்ணுவாங்க. அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஆத்தென்டிசிட்டி கூட ஒரு கார்ப்பரேட்ல உழைக்கக்கூடிய நபருடைய கன்டென்ட்‌க்கோ, அவர் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்‌க்கோ மரியாதை இருக்கிறது இல்ல. ம். ஏன்னா, இவருடைய ஒட்டுமொத்த உடலும், சிந்தனையும் அந்த கார்ப்பரேட்டுக்கானதா இருக்கு. அவருக்கு எந்த விதமான ரைட்டும் அதுல கிடையாது. உரிமையே கிடையாது அதுல. வாங்கிட்டாங்க. மொத்தத்தையும் வாங்கிட்டாங்கன்றது தான். நீ என்ன சிந்திச்சாலும், என்ன செயல்பட்டாலும் அது நிறுவனத்துக்குங்கிறது. இப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் சுயமரியாதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இப்ப மரியாதை குடுக்குறது, இப்ப நீ சார்ன்னு கூப்பிட வேணாம். நீ வந்து ராம்ன்னு கூப்பிடு. நீ பாஸ்ன்னு கூப்பிடு. அப்படிங்கிறது மட்டும் சுயமரியாதையா? இல்ல என் உடலையும், என் மனதையும், என் சிந்தனையும், என் உருவாக்கங்களையும், என் படைப்பையும் வந்து அ எனக்கு சொந்தம் இல்லன்னு சொல்றது, பணம் குடுத்ததுனாலே எனக்கு அதுக்கும் துண்டிச்சுக்கிறது. அது மார்க்ஸ், காந்தி எல்லாரும் பேசின ஒரு காமன் பாயிண்ட்டா நான் அத பார்க்கிறேன். ஏலியனேட்டிங் ஃப்ரம் அவர் செல்ஃப். இன்னொன்னு வந்து ஏலியனேட்டிங் ஃப்ரம் அவர் கிரியேஷன். இதுதான் அ அ நடக்குது அதுல. அத எக்ஸ்ப்ளாய்டேட்ன்னு குமரப்பா மாரி ஆட்கள் வந்து எக்கனாமிக் வேல்யூவா சொல்றாங்க. இவங்க வந்து ஆ என்ன சொல்றது? ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூவா சொல்றத குமரப்பா மாரி ஆட்கள் வந்து நேரடியாக அதனுடைய ஆப்ஜெக்ட்டே பேசிடுறாங்க இல்லையா? இப்போ இந்த சுயத்தை இழக்கக்கூடியது எப்படி சுயமரியாதையா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோங்கிறத பேசணும்னு நெனைக்கிறேன் அடுத்தது. ம். ம். எனக்கு நீங்க இத சொல்லும்போது ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. ம். ஆ என்னோட இன்னொரு பிலோசோபர் நண்பர் ஒருத்தர் அமெரிக்கர் தான். அவரு பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எத்திக்ஸ்ன்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அதுக்கு? அறம். அறம். ம். அறத்தோடைய
ம். ஆ 2 விஷயங்கள் அதுல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ம். இருக்கு. என்னன்னா, கோல்டன் ரூல் எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். அது வந்து பெரும்பாலும் ஐரோப்பாவுடைய அ கிறிஸ்துவ நெறியிலிருந்து உருவானது. ம். அதுல வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, "டூ ஆன்டு அதர்ஸ் ஆஸ் யூ வாண்ட் தெம் டூ டூ ஆன்டு யூ" அப்படின்னு. ம். அத வந்து அறமா பார்க்குறாங்க. அதாவது அ ம் என்ன நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் உங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது. ம். என்ன, எனக்கு வந்து உங்களோட பேசும்போது சிகரெட் பிடிக்கணும்னு இருந்துச்சுன்னா, நீங்க என் கூட பேசும்போது நீங்க சிகரெட் பிடிச்சா எனக்கு பரவால்ல. இல்லையா? ம். ஸோ ஆமா. டூ ஆன்டு அதர்ஸ் ஆஸ் யூ வாண்ட் தெம் டூ டூ ஆன்டு யூ அப்படின்றது கோல்டன் ரூல் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ம். இத வந்து அ கிறிஸ்துவ ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்தாலும், இது வந்து ம். மதத்திலிருந்து வரல. அங்க இருக்கக்கூடிய ஒரு நெறியிலிருந்து, சமூக நெறியிலிருந்து வருது. ம். ஆ அத வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதற்கு பல்வேறு அ என்ன சொல்றது, இங்கு உலகத்தில இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா மதங்களுடைய ஸ்கிரிப்ட்ல இருந்தும் இத இது பண்றாங்க. எல்லா ம். ஸ்கிரிப்ட்ல இருந்தும் இதற்கு சாதகமான வரிகளை எடுத்து இந்த கோல்டன் ரூல் எல்லா மதங்களுக்கும் ஆ சாதகம் பொதுவானது ம். அப்படின்ற மாதிரி அத நிர்ணயம் பண்றதுக்கான ஒரு முயற்சி ஒண்ணு உலக அளவுல நடந்துட்டு இருக்கு. இந்த அறம் கோட்பாடுன்னு சொல்லலாமா அத? ம். ஆமா. அத வந்து இது அறம், பண்றாங்க. விழுமியம் நெறைய வார்த்தை இருக்கு அதுக்கு. ம். அ. ஸோ ஆனா ஆ இத வந்து பிலோசாபிக்கலா நண்பர் பேசும்போது ஒரு விஷயம் அத பாயிண்ட் அவுட் பண்ணாரு. ம். இப்போ டூ ஆன்டு அதர்ஸ் ஆஸ் யூ வாண்ட் டூ டூ ஆன்டு தெம்ன்னா, உங்களுடைய கலாச்சாரத்தை அடுத்தவர் மேல் திணிப்பதாக இருக்கிறது. ம். இப்போ நீங்க வந்து டேபிள்ல உட்கார்ந்து ஸ்பூன், ஃபோர்க் வச்சு சாப்பிடுற ஒரு கலாச்சாரம் அப்படின்னா, ம். அடுத்தவர் உங்களை அப்படி நடத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அடுத்தவரையும் கூட்டிட்டு வந்து நீங்க வந்து ஸ்பூன், ஃபோர்க் வச்சு டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட சொல்லுவீங்க. ம். அவங்களுடைய மரபு பிரகாரம் தரையில உட்கார்ந்து வாழை இலை போட்டு சாப்பிட்டு தான் அவங்களுக்கு பழக்கம் அப்படின்னா, ம். அப்போ என்ன பண்ணுதுன்னா, நீங்க இப்படி சாப்பிட ஆரம்பிக்கும்போது, அதுலயும் கூட நீங்க பொருளாதார அடிப்படையில வந்து கொஞ்சம் ஒரு அ அதிகம் பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில இருந்து போய் இது மாரி பண்ணீங்கன்னா, என்ன ஆகும்னா, ம். தங்களுடைய அந்த மரபு வந்து தவறோ, அல்லது பின்தங்கியதோ, அல்லது பின்னோக்கியதோ அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம். அதனால டூ unto others as they would want to be done unto them ம். அப்படின்னு இத மாத்துனாரு. இந்த கோல்டன் ம். ரூல்ல ரெயின்போ ரூல்ன்னு சொல்லிட்டு ஐரோப்பாவுல, அமெரிக்காலலாம் வந்து இப்போ கொஞ்சம் பிரபலமாயிட்டு வருது. ம். ம். அதாவது அ அவர்கள் தங்களுக்கு மரியாதை இருந்தா எப்படி இருக்கும்னு நினைப்பாங்களோ, அத புரிஞ்சுட்டு அதற்கேத்த மாரி அவங்கள நடத்தணும் அப்படின்னு. ம். இது வந்து நம்ம வந்து மேற்கத்திய சிந்தனை வழியில அறம் சார்ந்து நடப்பவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க நெறைய பேரு, அவங்களுடைய நிறுவனம், நிறுவனத்துடைய கோட்பாடு, நிறுவனத்துடைய அ பிரின்சிபல்ஸ் டூ பி ஃபாலோவ்டு, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது இந்த கோல்டன் ரூல புரிஞ்சுட்டோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ம். ஏன்னா, நான் உங்களுக்கு இன்னொரு அ. உதாரணம் ஒண்ணு குடுக்குறேன். ஒரு ம். நம்ம ஊர்லயே நடந்த ஒரு உதாரணம். ம். 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 ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனி தெரியும் இல்லையா? அந்த கம்பெனி ஆமா. வந்து மதுரை பக்கத்துல நம்ம ஊர்ல அ இருக்கக்கூடிய எ எ செடி, கொடி, இலை, தழை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இந்த பெல்லட்ன்னு ஒண்ணு உருவாக்குவாங்க. இந்த பயோமாஸ் பெல்லட் அப்படின்னு. ஆமா. அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய செடிகள வெட்டி அத வந்து பெல்லடைஸ் பண்ணி, காய வச்சு அத பெல்லட்டாக மாத்தி, அத வந்து ஃபியூவலுக்காக யூஸ் பண்றது. நம்ம ம். வந்து ஒரு இதுல அதற்கான இந்த ராக்கெட் ஸ்டவ் அது மாரி ஸ்டவ் எல்லாம் இருக்குது. அந்த ம். ஸ்டவ்ல வந்து அந்த பெல்லட் யூஸ் பண்றது. ம். அத வந்து பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனிக்காரர்கள் அந்த ஸ்டவ், அந்த பெல்லடைசேஷன் யூனிட் வந்து செட் பண்றதுக்கு உதவி பண்ணாங்க. அந்த ஸ்டவ் ம். வந்து அவங்க விற்பனை பண்றதுக்கான ம். முழுக்க ஒரு ப்ராஜெக்ட் மாரி பண்ணி, அங்க இருக்கக்கூடிய சமூக நிறுவனம், ம். என்ஜிஓ அவங்களுக்கு ம். ஃபண்ட் பண்ணி ஒரு 2, 3 வருஷத்துக்கு வந்து நீங்க இதெல்லாம் வித்துக் குடுங்க அப்படின்னு. ம்.
இப்போ பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம். பெட்ரோலியம் சார்ந்த நிறுவனம். ம். அவங்களுக்கு பாதுகாப்புக்கான பலவிதமான விதிகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சிப்பந்திகள் இருந்து பயணத்துல போகும்போது என்னென்னலாம் செய்யணும்? பாதுகாப்பாக ம். இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? அவங்களுடைய வேலை செய்றவங்க எல்லாம் வந்து எப்படி என்ன மாரி இடங்கள்ல அவங்க இருக்கணும்? அப்படின்லாம் பல விதமான விதிகள் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. ம். அதுல என்னன்னா, நீங்க கூட்டம் நடத்தக்கூடிய ஏதான ஒரு இடத்துல கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா, இந்த ம். கூட்டம் நடத்தக்கூடிய இடத்துல வந்து ஃபயர் எக்ஸிட் இருக்கணும். ம். ஃபயர் எஸ்கேப் இருக்கணும். அதாவது அந்த கூட்டத்த விட்டு திடீர்னு அங்க கூட்டத்துல தீப்பத்தி எரியுதுன்னா, அந்த இடத்த விட்டு வெளியேறுவதற்கான பாதுகாப்பான தனி வேற ஒரு வழி இருக்கணும். ஒரே வழியில இருக்கக்கூடாது. ம். அதே மாரி உங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து எங்க பயணித்தாலும் அவங்க 2 சக்கர வாகனத்துல பயணிச்சான்னா ஹெல்மெட் அணிஞ்சு தான் போகணும். ம். அவங்க வந்து கார்ல போனா கூட கார்ல வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கணும். ம். இப்படியெல்லாம் விதிகள். ம். ஸோ நம்ம என்ஜிஓ வந்து மதுரை பக்கத்துல காரியாபட்டி இது மாரி சின்ன சின்ன ஊர்கள்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். ஸோ பிரிட்டிஷ் பெட்ரோலியம்காரங்க வந்து என்ன பண்ணாங்க, நீங்க எங்களோட வேலை பண்றதுனால, எங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் பண்ண ப்ராஜெக்ட்ல பண்றதுனால, ம். எங்களோட விதிகள் எல்லாம் நீங்க அதாவது இது வந்து டூ ஆன்டூ அதர்ஸ் ஆஸ் யூ வாண்ட் தெம் டூ டூ ஆன்டூ யூ. ஏன்னா அவங்க ம். இங்க வந்தாங்கன்னா, இந்த விதிகள்லாம் வந்து பின்பற்றி தான் ஆகணும். ம். அதனால நீங்களும் இந்த விதிகள் எல்லாம் பின்பற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பெருசா ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சு வச்சாங்க. ம். என் நண்பர் இத பத்தி பேசும்போது, நண்பர் பார்த்தா தான் இங்க வந்து டிவிஎஸ் 50ல தான் அப்ப போவாரு கிராமத்துல. ம். அவர் சொல்லுவாரு, "சார் ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். டிவிஎஸ் 50லலாம் நான் ஹெல்மெட் போட்டு போனா என்ன ஊர்ல எல்லாம் ஒரு மாரி கேவலமா பேசுறாங்க சார்" அப்படின்னுவாரு. ம். ஏன்னா அவரு ஊருக்குள்ள போறாரு இத பத்தி பேசுறதுக்கு. ம். அதனால அவர் சொல்லுவாரு, "டிவிஎஸ் 50லயும் இதுலயும் வந்து நான் ஹெல்மெட் போட்டு போறேன் சார். அசிங்கமா இருக்குது" அப்படின்னு. ம். அதே மாரி அங்க இருக்கக்கூடிய கூட்டம் போடுறதுக்கு கரியாப்பட்டி பக்கத்துல இங்க ஒரு சின்ன ஹால்ல கூட்டம் போட்டான்னா, ஃபயர் எஸ்கேப் எங்க தேடுவாங்க அவங்க? ம். ஸோ இது மாரி சில சமயங்களில் அப்பத்தமாக இருக்கும். நான் கூட ம் ஜோக்கா நம்ம நண்பர் இவரு முத்து கிட்ட பேசும்போது அத சொல்லுவேன். ம். ஐயா அவன் எப்படி வந்து உங்களுக்கு இது மாரி விதிகள் குடுத்தானோ, அதே மாரி நீங்களும் அவனுக்கு வந்து விதிகள அனுப்பிச்சு விடுங்க. ம். ம். எங்க ஊர்ல பொதுக்கூட்டம் போட்டா எல்லாரும் வேட்டி கட்டிட்டு தான் வரணும். ஆண்கள் வேட்டி ம். கட்டிட்டு தான் வரணும். பெண்கள் புடவ கட்டிட்டு தான் வரணும். ம். நாங்க வந்து கூட்டம் போடும்போது மரத்தடியில உட்காந்து தான் பேசுவோம். ம். செருப்ப வெளியில கழட்டி வச்சுட்டு தான் வருவோம். ம். எல்லாரும் தரையில சம்மணமிட்டு தான் உட்காந்து பேசுவோம். ம். நாங்க வந்து ஊருக்குள்ளேயே நாங்க போறதா இருந்தா நடந்து தான் போவோமே தவிர வண்டி பயன்படுத்த மாட்டோம். ம். இப்படின்னு நீங்க ஏன் விதிகள போடல? போட்டு இந்த விதி தான் எங்க ஊர்ல செல்லுபடியாகும். நீங்க ஏன் வந்து அனுப்பல அவனுக்குன்னு கேட்பேன். ம். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். இப்போ ம். அவன் இங்க வரும்போது அவன் இத எதிர்பார்ப்பான்றதுனால, அவன இது மாரி நடத்துறது ஒரு பக்கம். அது வந்து ம். அவனுக்கு வந்து அத பழகி போன விஷயம். மரியாதைக்காக அவனுக்கு அப்படி நடத்தணும். ம். ஆனா, அவன் இல்லாதபோது அதே விதிகளை நாம இங்க பண்றது ஒரு ம். கேலி கூத்தான விஷயமாக இருக்கும். ம். அப்படித்தான் ம். நாம இங்க இருக்கும்போது நமக்கு எது வந்து சரியாக விஷயமாக இருக்குதோ, எது வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் அறம் சார்ந்து எது நம்ம சரியா பண்றோமோ, அத வந்து நாம பண்ணிட்டு போறோம். ம். ஸோ இந்த ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் தான் நான் பார்க்கிறேன். இப்ப நம்ம ம். தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அறம் சார்ந்த நிறுவனங்களாக அவை இருக்குதா? அப்படின்னு ம். பார்த்தா ம். மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அதுல. ம். ம். அத வந்து நீங்க சொன்ன மாரி இப்போ ம் பேசுவதற்கு வேணா நல்லா இருக்கலாம். எல்லாரும் ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுறதுனாலயோ, அல்லது எல்லாரும் சமமாக உட்கார்றதுனாலயோ, அல்லது அ அ எல்லாரும் வந்து தங்களுக்கு பிடிச்ச மாரி ஏதோ ஒரு உடைய போட்டுட்டு வேலைக்கு வர்றதுனாலயோ வந்து, ம். அங்க எல்லாமே சுயமரியாதை இருக்குன்னு அவசியம் கிடையாது. ம். இப்ப நம்ம டேட்டா சென்டர் பத்தி சொல்றோம். இப்ப நீங்க எடுத்தோனே அந்த இத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாரும் அத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு. ம். டேட்டா சென்டர் வந்து நிறுவுவதற்கு பெரிய போட்டி நிலவுது. எல்லா தென்னிந்திய மாநிலங்கள்லாம் ஒண்ணோட ஒண்ணு போட்டி போடுது இப்போ. ம். ஆனா, டேட்டா சென்டருக்கு தண்ணீர் எவ்வளவு தேவை? ஆமா. அது தெரியாது. டெல்லிக்கு சஜெஸ்ட் பண்றாரு. டெல்லிக்கு வந்து
$1 trillion எக்கனாமியில டேட்டா சென்டர் பிளான் பண்றாங்க. ஆல்ரெடியே அதுல மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத மாகாணமா அறிவிச்சாச்சு. இன்னும் இதை கொண்டு வந்தாக்கா பஞ்சாபி இமாச்சல்ல இருந்து தண்ணி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம பேசினபடி 5800 டேட்டா சென்டர் வந்து உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ல இருக்குன்னா 5800க்கும் தண்ணி பார்த்தாம கனடா வேணும், கிரீன்லாந்து வேணும்னு கேட்டுக்கிறாரு அவரு. பெரிய பாஸ். சின்ன பாஸ் என்ன சொல்றாருன்னா டெல்லியில வரும், மும்பைல வரும், சென்னையில வரும், தூத்துக்குடியில இப்ப அவங்க வந்து நேஷனல் லெவல்ல சொல்லிட்டாங்கன்னா, இப்ப ஸ்டேட் லெவல்ல இந்த பட்ஜெட் கூட்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது டென்டேட்டிவ் பட்ஜெட் இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, சின்ன சின்ன டைட்டில் பார்க்ஸ் ஐடி உருவாக்கும்ன்றதை தாண்டி 4-5 இடத்துல டேட்டா சென்டருக்கு பிளான் பண்றோம். ஒன்னு வந்து அம்பத்தூர்ல, இன்னொன்னு வந்து டைட்டில் பார்க் இருக்கிற அந்த ஈசிஆர் ரோடு சம்பந்தமா இருக்கிற கிழக்கு கடற்கரை சாலை பக்கமா அப்படின்னு. எனக்கு என்னன்னா மீண்டும் மீண்டும் இவங்க வந்து அந்த ஈகாலஜிக்கல் ஆஸ்பெக்ட தொழில்நுட்பத்துல கழிச்சுறாங்களோன்றதுதான். வேலை வாய்ப்புன்ற ஒரே டேட்டா சென்டர்ல அவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பும் கிடையாது. அது வேற. இவங்க நினைக்கிறாங்க டேட்டா சென்டர்லாம் ஏதோ பெரிய என்ன சொல்றது மில்லியன் ஜாப் கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது என்ன வேலை இருக்கும் போது அதுக்கு வேலையே காம்போனன்ட்ஸ் இம்போர்ட் பண்றது இல்ல காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுலயே நின்றுடும். அதுக்கும் அவ்வளவு பெரிய அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சது 10-15 வருஷத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கழட்டி மாட்டுற கேப்லயே உலகம் ஸ்தம்பிச்சிடும் டேட்டா சென்டர்ல. அதனால அதுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய எம்ப்ளாயபிலிட்டியான ஒரு வேலையும் கிடையாது. ஆனா அது அது எமிட் பண்ற சூட அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு என்னை கேட்டா டேட்டா சென்டர்ஸ்லாம் எதிர்கால நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி தான் எனக்கு படுது. நியூக்ளியர் ரியாக்டருக்கு எந்த அளவுக்கு நம்ம பயந்து பயந்து வேலை செஞ்சோமோ ஈகாலஜிக்கலி சொல்றேன் நான் வந்து இன்னும் டேட்டா பிரைவசி உள்ளே நம்ம போல. அது என்ன பிரச்சனை உருவாக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம இன்னும் கையிலே எடுக்கல. நம்ம ரொம்ப ஆப்ஜெக்டாவே பேசணும். அப்ஜெக்டிவாவே பொருளாகவே அது அது செய்யக்கூடிய சேதாரம்ன்றது சூழலியல் கேடு எவ்வளவு உருவாக்கும், நன்னீரை எவ்வளவு உள்வாங்கிக்கும்ன்றது இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த அந்த டேட்டா சென்டரை கூலிங்கா வச்சுக்கிறதுன்றது 2 வகையில பெரும் பிரச்சனை நமக்கு. ஏன்னா அதிகப்படியான ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வேணும். அதனால ஒரு வெப்ப உமிழ்வு வினையை நம்ம சமூகத்தை கொடுத்துட்டே இருப்போம். இன்னொன்னு உள்ள நம்ம இன்டர்னலாவே அதை கூலண்ட் நிறைய வைக்க வேண்டியிருக்கு. ஏசி மட்டும் இல்லாம கூலண்ட் வைக்க வேண்டியிருக்கு. ஏர் கண்டிஷன் சிஸ்டமா இல்லாம ஒரு ஐடி கம்பெனி மாதிரி மட்டும் அது ரன் ஆகாது. அது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி ஒரு ஈகாலஜிக்கல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டே அந்த அந்த டேட்டா சென்டருக்கு நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த டேட்டா சென்டர்னால விளையக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா இது ஏதோ ஒண்ணு என்ன சொல்றது எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாருன்ற கதையா எங்க கிட்டயும் டேட்டா சென்டர் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு பண்றாங்களான்னு தெரியல. பட் இந்த டேட்டா சென்டர் மேலும் மேலும் எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கும்ன்றதுதான் உலக நாடுகள் ஆய்வா இருக்கு. யூனிவர்சிட்டிஸோட ஆய்வு வந்து அதிகப்படியா தரவுகள்ல நீங்க வேலை செய்யும் பொழுது மனிதனுடைய தேவை குறைஞ்சிடும். எவ்வளவு வேகமா தரவுல நீங்க வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு மனிதனுடைய உழைப்பும் அவன் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் சுத்தமா போயிடும். அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கிக் எக்கனாமி தான். கிக் எக்கனாமில மனிதன்றவன் ரோபோட்டை விட ஒரு படி கீழே தான் பாக்குறாங்க இப்போ. அது ஜொமேட்டோவா இருக்கலாம், ஊபர் ஈட்டா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் கம்யூட்டேஷன் நடக்கிற எல்லா பிசினஸுமே மனிதனை வந்து அவன் மனிதனா மதிக்காம அவனை ஒரு எந்திரத்துக்கும் கீழாக, எந்திரம் தான் பிரதானம், அதனுடைய வேலிடேஷன் தான் இவங்களுக்கு முக்கியமா இருக்கே தவிர மனிதனை ஒன்றும் பெருசா மதிக்கிறதா தெரியல அதுக்குள்ள. ஆனா லாபம் சம்பாதிக்கிறவங்க யாரோ ஒரு ஆளதான் இருக்கிறாங்க. யாரும் எல்லாரும் ஒரு சமமோ சமத்துவத்தை அதை எடுத்துட்டாங்கன்னா இல்ல. அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த அது எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தா இருந்ததுன்னா இப்படி 7 நிமிஷம் 8 நிமிஷத்துல டெலிவரி இப்போ 10 நிமிஷத்துக்கு கீழே ப்ராமிஸ் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லியிருந்தா கூட முன்னாடி வந்து ஸ்விக்கில வந்து 25-40 நிமிஷம் இருக்கக்கூடியத ஸ்விக்கி அதை என்ன பண்ணுச்சுன்னா 10 நிமிஷம்ன்றது ஒரு டைமா வச்சுக்கிட்டு ஸ்விக்கி சமட்டம் வேற இது எடுக்கிறாங்க. இப்போ நீங்க பிளிங்கிட் மாதிரி ஆளுங்க தான் 3 நிமிஷம் 5 நிமிஷம் வந்தாங்க. ஸ்விக்கி சமட்டாலாம் 20-40 நிமிஷம் போனது போக இப்போ போல்ட்டு அப்படின்னு ஒரு இது மாதிரி தண்டர் போல்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதே லோகோலாம் போட்டு 12 நிமிஷம் 13 நிமிஷம் டெலிவரி பண்றாங்க. அரசாங்கம் தான் 10 நிமிஷம் கொடுத்துருச்சு இல்ல. நாம ஏன் 40 நிமிஷம் காத்திருக்கணும்? நீ எக்ஸ்ட்ரா பே பண்ணு 15 ரூபாய், உனக்கு வந்து உனக்கு முன்னாடியே வந்துடும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா பணம் வைத்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் பசியும் அவர்களுடைய நேரமும் அவர்களுடைய வேலையும் தான் மதிக்கப்படுமே தவிர
பணம் இப்பதான் கைக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு தலைமுறை முன்னேறும் இல்லையா? கல்வி வழியாவோ, வேலை வழியாவோ, அவன ஒரு பொருட்டா மதிக்க போறது இல்ல. அவங்கள எல்லாரும் ஒரு யூஸ்லெஸ் கிளாஸ் மாரி தனியா ஒதுக்கிறோன்றதையும், இதெல்லாம் எப்படி சுயமரியாதை என்பது இருக்கிறவனுக்கு மட்டும் தானா? இல்லாதவனுக்கு இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதெல்லாம் தொழில்நுட்பத்தினால நம்ம கேட்க தவறிய கேள்விகளா பார்க்கிறேன். இனிமேலும் கேட்க மாட்டோம்னா, நாம என்ன பண்ணுவோம்னா, தொழில்நுட்ப ரீதியா 200 வருஷம் அந்த பக்கம் இருப்போம். ஆ சமூக நீதியில ஒரு 200 வருஷம் பின்னாடி போயிருவோமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். ம். உண்ம. அக்செப்டிங் ரியாலிட்டிய ஒத்துக்க மாட்றாங்க. நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா? உண்மைக்கு நெருக்கமா இருக்கிறது தானே சுயமரியாதை. உண்மைய ஏத்துக்கிறதும், அதுக்கு நெருக்கமா இருக்கிறதும் தான் சுயமரியாதையில மிக முக்கியமானது. நான் யாரோ, அத அப்படியே ஏத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல இருந்து தான் நமக்கு நெறைய ஜஸ்டிஸ்லாம் வந்தது. ஆனா இப்ப நான் நான் என்பதை இழந்து, நான் அந்த முழுக்க முழுக்க அங்க அந்த மனிதன் முக்கியம் கிடையாது. அ அம் அந்த அதுல இருக்கக்கூடிய லாபம் மட்டும் தான் முக்கியம். ப்ராசஸ் கூட முக்கியம் இல்ல. எவ்வளவு பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க, எவ்வளவு கை அதுல படுது அப்படிங்கிறத விட, இறுதியில் எவ்வளவு லாபம், அ அது தனி கம்பெனிக்கா இருக்கலாம், தேசத்துக்கா இருக்கலாம். அந்த கணக்கீடுல போகும்போது மனிதன் மட்டும் இல்ல. சுயமரியாதையே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சுயமரியாதை என்பது மனிதனுக்கு மட்டும் தானான்ற கேள்வி இருக்கு. ம். அது அது அவ்வளவு பிலாசபிக்கலா கொண்டு போற இடத்துக்கு நம்ம வந்துட்டோமான்னே தெரியல. ஏன்னா இப்போ வேற எந்த ஜீவராசியும் இந்த பூமியில வந்து ஒரு டிக்னிஃபைடா வாழறதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நேரமும் பார்க்கிறோம்னா, பல்வேறு மிருகங்கள நம்ம போய் மிருகங்கள், பறவைகள், அ மத்த இனங்கள பார்க்கும் பொழுது, அது மொத்தத்தையும் மனிதன்கிட்ட கையேந்தி நிக்கக்கூடிய ஒரு அவலநிலைய உருவாக்கிட்டு, அந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு டிக்னிஃபைடான அ ஒரு ஒரு ஈக்காலஜிக்கலி, ஜியாலஜிக்கலி அவங்க அவங்க அதனோட நெருக்கமா இருந்தத பிரிச்சுட்டு, மனிதன் எப்பவுமே பிச்சை போடுறவனாவும், அது பிச்சை எடுக்கிறதாவும் மாத்துறதுன்றது மத்த உயிருக்கு அப்போ அது ஒரு டிக்னிஃபைட் லைஃப் வாழலையான்ற கேள்வி எனக்கு இருக்கு. தொடர்ச்சியா அந்த அ காடு, மலை, கடல்னு பயணிக்கும் பொழுது, ஒவ்வொரு உயிரினமும் கையேந்துறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதனுடைய இயற்கை வளங்கள நாம சூறையாடிட்டு, அத நம்மகிட்ட இருந்து நம்மளுடைய கழிவுகள அதுக்கு குடுக்கிறதே நம்ம பெரிய என்ன சொல்றது? பெரிய கொடையாவும், பண்பாளனாவும் காட்டுறது இருக்கு இல்லையா? அது ரொம்ப மோசமா இருக்கு. நான் நினைக்கிறேன். ஏன்னா, இது மனிதனோட நிறுத்திட்டாலே பெரும் பிரச்சனையா போய் முடியும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமா இருக்கு. அது எல்லாரும் விவாதிச்சு அத ஏத்துக்கிறோமா இல்லையான்றத அந்த விவாதத்துக்காவது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் அந்த அறம் பத்தி பேசும்பொழுது, செடி, மரம், கொடிய வெட்ட மாட்டோம். மீனுக்கு புடிச்சு சாப்பிட மாட்டோம். எல்லாமே நம்ம தான் சொல்றோம். ஒரு சும்மா இருக்கும்போது ஒரு மரத்துல கிள்ளக்கூடாது. இப்ப பௌத்த கதைகள்லயும் சொல்றாங்க. மரத்த உடைக்க கூடாதுன்றாங்க. அது ஒரு உயிருங்கிறோம். நம்ம தமிழ் கதைகள், நீதி நூல்கள், அறநூல்கள்லாம் சொல்றதும் அதான். தேவையில்லாம உயிர துன்பப்படுத்தாதீங்க. அதுவும் ஒரு உயிர் தான். அப்புறம் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியா பனை மரத்தையும், புங்க மரத்தையும், ஆலமரத்தையும் பாவிச்சாங்கன்னு நம்ம பாட்டெல்லாம் எழுதி எல்லாம் வாழ்ந்திருக்கோம். அப்படி வாழ்ந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு உயிரினமும் மனிதன் வந்து அதுக்கு சம்பளம் குடுக்குற மாதிரி. அது பூமியில வாழறதுக்கு சப்சிடைஸ் பண்ணி ஒரு குரங்கையோ, ஒரு முதலையவோ சப்சிடைஸ் பண்ணிருக்கிறோமோன்னு கூட தோணுது. புலி உட்பட. யானைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பெரிய ஜீவகாருண்யா காட்டிக்கிறதுக்காக, அதனுடைய இயல்பு வாழ்க்கையில இருந்து அத திருத்தி, அத ரொம்ப கொச்சையா சொல்லணும்னா, அத ஒரு பிச்சைக்காரர்களா மாத்தி வச்சிருக்காங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த அ சுயமரியாதைன்னு பேசும்போது, எல்லா உயிருக்குமான சுயமரியாதைய பேசும்பொழுது தான், இது ஒரு ஈக்காலஜிக்கலாவும் இது ஒரு பேலன்ஸா போகும்னு நினைக்கிறேன். இல்லன்னா மனிதனுக்கான சுயமரியாதை என்பது மற்ற எல்லா உயிர்களையும் வதைக்கக்கூடியதாவும் சில நேரங்கள்ல மாறிடுது. அ இ இத எப்படி ஏத்துக்கிறாங்கன்னும் தெரியல. இந்த குஜராத் திராவிடியன் மாடல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து இது எப்படி நம்ம பேசுறத ஏத்துப்பாங்கன்னு தெரியல. பட் பேச வேண்டியத பேசி தான் ஆகணும்னு நெனைக்கிறேன். ம். நான் அதான் நீங்க பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுனது வந்து, இந்த ம், கண்ணியம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது ம், ஒரு சுயமரியாதை மற்றும் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கைன்னு. ம், என்னோட குடும்பத்திலிருந்து, என்னோட ஐடென்டிட்டியிலிருந்து, என்னோட சமூகத்திலிருந்து ம், நான் வெளியேறினா தான் எனக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு உருவாகும். ம், நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு சம்பளத்துல எனக்கு வேலை என்னோட மாநிலத்திலேயே கிடைக்காது. ம், வேற மாநிலமோ, வேற நாடோ போனா தான் எனக்கு கிடைக்கும். ம், அப்படின்னு அங்கேயும் போயிட்டு நான் வந்து அ
வசதிகளோட வாழ்க்கை நடத்த முடியாது. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய அ வாழ்க்கை முறை, அதற்கான செலவு எல்லாமே பார்த்தோம்னா, மிக அதிகமாக செலவு பண்ணா தான் ஒரு ஒரு சரியான வீட்டிலேயே வசிக்க முடியும். ம். அதனால எங்கேயோ வந்து ஒரு ஆற்றுக்கரையில, ம். சின்னதாக குடிசையில தான் நான் இருந்து, அங்க ம். என் வாழ்க்கைய நடத்த முடியும். அங்க நான் சம்பாதிக்கிறத என்னுடைய ஊருக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் அனுப்பணும். ம். அப்படின்றது தான் இன்னைக்கு பெரும்பாலும் கூவம் ஆற்றுக்கரையிலேயோ, அல்லது பக்கிங்ஹாம் கால்வாய் கரையிலேயோ வந்து சென்னையில செட்டில் ஆயிட்டு, இங்கிருந்து ஊருக்கு காசு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து காச வந்து ஊருக்கு அனுப்பக்கூடிய பலருடைய நிலை அதுதான். ம். இதுல எங்க கண்ணியம் இருக்குது? எங்க சுயமரியாதை இருக்குது? ம். ம். நீங்க வந்து ஒரு மனிதரை அவருடைய இடத்திலிருந்து வெளியேற்றி ம். இப்ப பல இடங்கள்ல நானு பார்க்கிறேன் அது. நம்ம இளைஞர்கள் நெறைய பேர் முழிச்சுட்டாங்க. ம். ஊர விட்டு வெளியில வரமாட்டேன். எனக்கு வேலை ஊர்லயே வேணும். ஊர் பக்கத்திலேயே வேணும் அப்படிங்கிறாங்க. ம். அந்த அளவுக்கு தெளிவு இப்போது பல பேருக்கு கிடைச்சிருக்கு. ம். அதை அடுத்து என்ன விதமான வேலை வேணும் அப்படின்ற தெளிவும் வரணும். ம். சுற்றுப்புறச் சூழலை அழிக்கக்கூடிய வேலைய நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கனாங்களே. ம். ம். ஏன்னா அதுவும் சுயமரியாதை தானே. இப்ப நீங்க சொல்ற மாரி. ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட அடையாளமே வந்து ம். சூழலுடன் இணைஞ்சது தானே நம்ம அடையாளமே. ம். அது நம்மளுடைய திணையியல் கோட்பாடுலேருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து, ம். ஆ உங்களோட அடையாளமே வந்து நீங்க சு சு சுற்றுப்புற சூழலோட இணைஞ்சது தான் நம்ம அடையாளம். அங்க தான் ம். நம்மளுடைய வாழ்க்கை முறை. அப்படிதான் ம். நம்ம அமைச்சுட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை முறைய. ம். அப்படி இருக்கையில, அது இல்லாமல் நீங்க ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னாலே உங்க சுயமரியாதைய இழந்துடுறீங்க இல்லையா? ஆமா. அல்லது அதை அழிச்சு தான் ஒரு தொழில் நடக்கும் அப்படின்னா, அதற்கு நீங்க துணை போறதுனால உங்களுடைய சுயமரியாதைய இழக்கிறீங்க அப்படின்றது தானே அர்த்தமாகுது. ம். இப்போ ஒரு மந்திரியாக ஒருத்தர் ஒரு ஐடி செக்டருக்கு ஒரு மந்திரியாக இருக்காரு, அல்லது தொழில்துறைக்கு மந்திரியாக இருக்கிறாருன்னா, ம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 2 நதிகளுடைய ஒட்டுமொத்த தண்ணீர் வந்து வருடத்துக்கு மக்களுக்கோ, அல்லது விவசாயத்துக்கோ போய் சேரக்கூடிய தண்ணீர்ல சரி பாதி வந்து பங்கு ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்குது. ம். இருந்தாலும் அந்த முதலீடு எனக்கு தேவை. ம். அந்த பெரும் கம்பெனிகள் பக்கத்துல, அவங்க சிஇஓ பக்கத்துல நான் நின்னு கைய புடிச்சு ஃபோட்டோ எடுத்து, மக்கள் மத்தியில போட வேண்டிய அந்த ஃபோட்டோ எனக்கு தேவ. ம். ஏன்னா, நம்ம வளர்ச்சி அப்படின்றதே வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது, நம்ம ம். எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு இதனால உருவாகுது, எத்தனை பேருக்கு சுயமரியாதையுடன் கூடிய கண்ணியமான வேலைவாய்ப்பு உருவாகுது, அப்படின்றத ம். வச்சு நிர்ணயம் பண்றத நிறுத்திட்டோம். ம். இப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது டாலர வச்சு தான் கணக்கு போடுறோம். ம். முதலீடு எவ்வளோ வருது? ம். இதற்கு ம். அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? லாபம் எவ்வளோ வருது? லாபம் ம். யாருக்கு போகுதுன்றத பத்தி கவலைப்பட மாட்டோம். ம். இன்ஃபாக்ட் இப்பவே இவங்க அது மாரி பண்ணலாம். ஏன்னா இப்ப முதலீட எப்ப வந்து இவங்க அ பொருளாதார அ என்ன சொல்றது? வளர்ச்சிக்கான ஒரு குறியீடாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, ம். அது முதலீடுன்னு சொல்றது சாஃப்ட்டா இருக்கு. முதலீடுன்னு சொல்றதுக்கு பதிலா, நான் ம். வந்து இனிமே எப்படின்னா, இந்த டேட்டா சென்டர் நிறுவுவதன் மூலமாக பில் கேட்ஸ்க்கு நான் வந்து இன்னொரு $20 பில்லியன் வருஷத்துக்கு அவருக்கு வந்து நானு லாபம் ஈட்டி குடுக்கிறேன். அதற்காக தமிழக அரசாங்கம் இசைகிறது. ம். அப்படின்னு ஏன்னா இப்ப இந்த முதலீடு மாநாடுன்னு போட்டு முதலீடெல்லாம் வாங்குறாங்க இல்லையா? இந்த ஒவ்வொரு ம். கையொப்பம் போடும்போதும், ஒவ்வொரு முதலீடுக்கான இவங்க வந்து ஒவ்வொரு அந்த இது ஒண்ணு அக்ரீமெண்ட் போடுறாங்க இல்லையா? அந்த அக்ரீமெண்ட் ம். போடும்போதும், ம். அதை முதலீடுன்னு சொல்லாம, என்ன அதிலிருந்து வரக்கூடிய லாபம் எவ்வளோ? அந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் போகும்? அடுத்த ம். 20 வருடங்களுக்கு நவிடியா அப்படின்ற ஒரு சிப் மேக்கிங் கம்பெனிக்கு வருடாந்திரம் அவங்களுக்கு வந்து 5 பில்லியன் அமெரிக்க டாலர் போறதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 2 நதிகளை நாங்கள் தாரை வார்க்கிறோம். ம். அப்படின்னு நாம சொல்லி பழகணும்னு நெனைக்கிறேன். ஆமா. அப்படி சொல்லி பழகுனோம்னா, நாம எதை இழக்கிறோம்? எதைக்காக இழக்கிறோம்? அப்படின்றது 2ம் அதுல தெளிவாகும். ம். அதுல சுயமரியாதை இருக்கா? இல்லையான்றது எல்லாருக்கும் புரிஞ்சுது. ம். ஆனா முதலீடுன்னு சொல்லி பேசி அதை வளர்ச்சியாக நாம கணக்கு காமிக்கிறது வந்து, இதிலிருந்து விலகி போயிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
சுயமரியாதையிலிருந்து விலகி போயிட்டோம். ரொம்ப தூரம் போயிட்டோம்னு தோணுது. ம். எப்ப முதலீடு ஒரு குறியீடாக வச்சு நம்ம வளர்ச்சிய மெஷர் பண்ண ஆரம்பிச்சோமோ, அப்பவே சுயமரியாதையிலிருந்து நம்ம தவறிட்டோம். ம். நம்ம ஈல்டு சென்ட்ரிக்ன்றதே கூட எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மாடல் ஆஃப் எக்கனாமின்னு தான் நம்ம பேசுறோம். ம். விவசாயத்திலே நம்ம அத சொல்லும்பொழுது, இது மாரி மனிதனையும் ஒட்டுமொத்த சூழலையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, வெகு சிலர் மட்டும் அதுல லாபத்தையோ, நிம்மதியோ அடையறாங்கங்கிறது, நாம எப்படி பார்க்குறோங்கிறதெல்லாம் தொடர்ச்சியா பேச வேண்டியிருக்கு. அப்போ கல்வியில் நாம் செய்ய வேண்டியது என்ன? செய்ய தவறியது என்னன்னு தொடர்ச்சியா பேசலாம்னு நெனைக்கிறேன். அதை அடுத்த எபிசோட்ல இன்னும் விரிவா பேசணும். ஏன்னா, அம் அது இன்னும் வாஸ்ட் டைட்டில் அது. அதனால சுயமரியாதைங்கிறது என்னன்னே நம்ம வந்து திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு சுயமரியாதைய வந்து முழுக்க முழுக்க சமூக சீர்கேடு பண்றவங்க ஒரு கேடயமா பயன்படுத்துறத கவனிக்க முடியுது. குறிப்பா கார்ப்பரேட்ஸ். அவர்கள் சுயமரியாதை பத்தி பேசும்போது தான் நமக்கு நம்ம எங்கேயோ தவறுறோன்ற அந்த கவனமே திரும்புது. அதனால தொடர்ச்சியா அத சார்ந்து உரையாடணும். அடுத்ததாக கல்வியில நம்ம பேசுவோம். அ நன்றி. தொடர்ச்சியா கேளுங்க. உங்க கரெக்ட். கருத்துக்கள ஆமா, பகிர்ந்துங்க. ம். ஆமா. நம்ம இப்போ ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரஸின்ற இந்த தொடர்ல ம். மக்களாட்சியுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி பேசும்போது, சுயமரியாதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ம். அறமாக அதுல இருக்குது நமக்கு. ம். ம். அதனால அது எங்கிருந்து நம்ம அத பத்தி கத்துக்கிறோம்? எப்படி ம். கத்துக்கிறோம்? அப்படின்றது ம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட சுயமரியாதை இணைச்சு பேசின மாரி, நாளைக்கு நாம அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல கல்வியோட இணைச்சு பேசுவோம். நன்றி. ம். கேட்டுட்டே இருங்க மக்களே. நன்றி. ம். ம்.